வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு மாஸ் வீடியோவை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரீசெட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரீசெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதனால் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைன்மாஸ்டருக்குள்ளே ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆன வாட்டி இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாகவே, அதாவது கரெக்டாகவே வராது. ஸோ ஸ்க்ரீனை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்காக ஒரு பிளாக் இமேஜ் இருக்கும். அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபோட்டோ செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்க. அது என்ன, அதே மாதிரி தான் ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4 ஃபோட்டோஸ்க்குமே நான் வந்து கரெக்டாக அந்த பிளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிடாதீங்க. அப்புறம் வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக கோஆர்டினேஷனாக இருக்காது. ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ 4 ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்லைன் என்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவர்லைனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் உங்களுக்கு எந்த எஃபெக்ட், ஒரு 8 எஃபெக்ட் இருக்கும். அதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓவர்லைனில் போயிட்டு இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணும், எந்த எஃபெக்டை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 ஃபோட்டோஸ்க்கும் அந்த ஓவர்லைனில் இருக்கிற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் பண்ணுற வீடியோவுக்கு அந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அதை வந்து நீங்கள் இந்த 4 ஃபோட்டோஸ்க்கும் அந்த எஃபெக்டை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணி கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் 1.1 செகண்ட் இருக்கும். அதை 1 செகண்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 செகண்ட் செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எகைன் வந்து ஒன் பை ஒன்னாக ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக பீட் எஃபெக்டை செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் வந்துட்டுங்க கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னிமேஷன்ற எஃபெக்ட் தான். இதையும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்னிமேஷனில் வந்து 33. ஸோ இந்த எஃபெக்டை வந்து நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இன்னிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணமோ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு கரெக்டாக இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக வந்து அந்த இன்னிமேஷனில் 33 எஃபெக்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண அந்த ஃபோட்டோக்கிட்ட வந்துருங்க. அதாவது கடைசியாக நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ 1 செகண்ட் எந்த ஃபோட்டோவிலேருந்து நம்ம ஆட் பண்ணமோ அந்த ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபயர் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் எஃபெக்டோட இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான ஆடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்க. வீடியோவை கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸான ஒரு வீடியோவை வந்து நம்ம சிம்பிளாக வந்து மேக் பண்ணியிருப்போம். நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஒன் பை ஒன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம்.
இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.